மாபெரும் ஒரு விதையாய் விளங்கிய புனித இன்னாசியாருடைய விழாவை மகிழ்ச்சி போக்க கொண்டாடிய புதுமுறை வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் புனித இன்னாசியாருடைய திருவுருவத்தையும் அன்னை மரியாதை திருவுருவத்தையும் சூசேப திருவுருவத்தையும் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய திருஹிருதயத்தின் இதயத்தையும் புனித சவேரியா மற்றும் அருளானந்தர் சபையோர் இவருடைய திருவுருளை நாம் இந்த வேளையிலே புனிதப்படுத்தி நாம் கூடி வந்திருக்கிறோம். இவர்களுடைய திரு பயணத்தையும் ஆண்டவரை ஆசிரியத்து இந்த விழாவில் கலந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களையும் ஆண்டவரை ஆசிரியக்க வேண்டுமாய் இந்த விழாவை சிறப்பாக நடத்துகின்ற திருவாளர் பெர்குமான்ஸ் அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஆசிரியக்க வேண்டுமாய் இந்த வேலை நம்பி கொடுத்திருப்போம். உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நமக்கு உதவி உண்டு, ஜெபிப்போமாக. எல்லாம் இறைவா, இந்த நாளிலே புனித இன்னாசியாருடைய விழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ இந்த வேளையில் இருக்கக்கூடிய இந்த புனித திருவுருவத்தை அனைத்தையும் நீதாவை நன்கு ஆசிரியப்பீராக, தினக்கத்தால் வெளியிடுவீராக. இதை ஞான கண்களோடு உற்று நோக்கின ஒவ்வொருவருக்கும் இவர்களை விட்டு சென்ற விசுவாச வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுப்பீராக. மேலும் இந்த விசுவாச செயலானது அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இடமாக அவருடைய வாழ்வு விளம்பர வந்தவீராக ஆசிரியப்பீராக. நீதாவை இன்னும் ஒரு வல்லமை வெளிப்படுத்துவீராக. இந்த 2025-26 ஆண்டு எங்களுக்கு அனைவருக்குமே மகிழ்ச்சி ஆண்டாக, ஆசீர்வாத ஆண்டாக எங்களுக்கு அமைவதாக. இந்த நாளில் இந்த விழாவில் பொங்கல் வந்திருக்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவரை எல்லாருமே ஒவ்வொருவருக்குமே தன்னுடைய வாழ்வில் ஒரு ஆசிரியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இரக்கமாய் இருந்தோடும் ஆசிர்வதியும். வீட்டில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமன். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமன். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமாம். மக்களை மழை கூறி கொண்டிருக்கிறது, அதனால இடையில பாட்டு எதுவும் இருக்காது. நம்ம ஜெபமாலை சொல்லிக்கொண்டே நம்ம கோயிலுக்கு அடைவோம். கோயில் அடைந்தவுடன் திருப்பலி ஆரம்பமாகும். அன்பான இறைமக்களே, இங்கே நிறைய 7 சுரூபங்கள் இருக்கிறது. 3, 6, 7, 8 சுரூபங்கள் இருக்கிறது. முதலில் இந்த திருவிழா கொண்டாடக்கூடிய புனித இன்னாசியார் இருக்கிறார். அவருக்கு வலது பக்கத்தில் அன்னை மரியாதை இருக்கிறார்கள். இதே சகாய அன்னை தான் அவருக்கு முதல்ல புகையில் அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது காட்சி அளித்தார்கள். அடுத்ததாக சூசேப்பர் அவரும் காட்சி கொடுக்கிறார். முன்னதாக திருஹிருதய ஆண்டவர் இருக்கிறார். முதல்ல திரு இருதய பக்தியை இன்னாசியார் துவங்கிய இயேசு சபை தான் அந்த திருஹிருதய பக்தியை கொண்டு வந்தார்கள். எனவே திருஹிருதய ஆண்டவரை நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர்களுடைய 2 பக்கத்திலும் 4 சேசு சபை புனிதர்கள் இருக்கிறார்கள். அதில் சவேரியார், அருளானந்தர், சொல்லக்கூடிய திருஹிருதய ஆண்டவருடைய சுரத்தை வைத்திருப்பார். அடுத்து நமது ஊர் பாதுகாப்பு பெற்பான் சொல்லப்பர். இந்த அர்த்தத்தோடு நாங்கள் இந்த சப்பரத்தை புதிய இன்னாசியாருக்கும் திருஹிருதய ஆண்டவருக்கும் ஒப்புக்கொள்வோம். இப்பொழுது நமது தந்தை அவர்கள் இதை பிடித்து இழுத்து தருவார்கள். அதை தொடர்ந்து நம்ம ஜெபமாலை சொல்லிக்கொண்டே கோயிலை நோக்கி நகர்வோம். நம்புகிறேன், அவருடைய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவது பிறந்தார். போர்ச்சுகலாக்கின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலர் அறிந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கிய 3ஆம் நாள் இறந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திலிருந்து எல்லாவற்ற தந்தை ஏற்றவர் முன்னத்தில் வீட்டு இருக்கின்றார்.
அங்கிருந்து வாழ்வோருக்கு இறந்தோருக்கு தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புதிய ஒரு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடனின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமென். மெய்யான இறைவனை மெய்யான மனம் உண்டாக்கின்ற இயேசுநாத சுவாமி பரிசு ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் தாயாய் இருக்கிற உன தெய்வ மாதாவே, எங்களுடைய நம்பிக்கை விழுந்து பலனளிக்கும்படியாக விடுத்திர மைந்தட வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்தாவே, எனக்கு தெய்வம் துணைமாய்ந்த உன தெய்வ மாதாவே, எங்களுடைய பக்தி இருக்கும்படியாக விடுத்திர மைந்தட வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. பொய்யின் பேசுவே எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தரலும், எங்களையும் நரகனைக்கும் ரசித்தரலும், சகல ஆத்மாக்களையும் பரலோகபாதை இறங்கியரலும். இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓயின் பேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தரலும், எங்களை நரகனிலிருந்து ரட்சித்தரலும், சகல ஆத்மங்களையும் பரலோகபாதையில் நடத்தியரலும். உமது இரக்கம் யாராருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு விசேஷமாய் உதவியரலும். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். கோயில் பேசியே எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்று ஆயாம் திருச்சபையோடு இணைந்து நாம் மகிழ்கிறோம். புனித லோயலா இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றன. எல்லாம் இறைவனுடைய அதிமகிமைக்கே என்ற இறை வாக்கு தத்துவத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பிரதிபலிக்கின்றவராக நம்முடைய புனித லோயலா இஞ்ஞாசியார் விளங்கினார். பல்வேறு நிலைகளில் ஆர்வம் கொண்டவராக, போர்ப்படையில் சிறந்த ஒரு போர்ப்படை வீரனாக இருந்த புனித இஞ்ஞாசியாரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவர் வாசித்த புத்தகத்தின் மூலமாக தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். எப்படி புனித சவுலடிகளார் பவுலாக மாறிய பொழுது இறைவனுடைய இறை திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாரோ, அதை போல புனித லோயலா இஞ்ஞாசியார் தன்னுடைய வாழ்வில் சிறப்பாக இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஒரு புதிய சபை ஒன்றை நிறுவி எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் கிறிஸ்துடைய வாழ்வை பகிர்ந்தளித்தார். இறைவனுடைய அன்புதான் இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. இயேசுவினுடைய திரு இருதயத்தினுடைய அன்பு இந்த உலகத்தில் பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆகவே அந்த அன்பை சுவைத்துக் கொள்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள் என்பதுதான் அவருடைய விருதுவாக்காக இருந்தது. இன்னும் புனித சவேரியார் போன்ற பல்வேறு நபர்களை கிறிஸ்துவுடைய அன்பில் இணைத்தவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய திருவிழாவை இந்த நாளில் நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இறைவனுடைய இறை அன்பு நம் ஒவ்வொருடைய வாழ்வில் புனித வழியாக நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இத்திருப்பலில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எவ்வாறு இறைவனுடைய அதிமகிமைக்கே அனைத்தும் என்று ஒப்புக் கொடுத்த புனித லோயலா இஞ்ஞாசியாரை போல நாமும் கிறிஸ்துவுடைய அன்பு என்பது மிக அளவிட முடியாத அன்பாக இருக்கிறது. அந்த அன்பில் நானும் இணைந்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை ஒவ்வொருவரும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாளை இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுகின்ற லோயலா பப்ளிகேஷன் அதன் ஊழியர்கள், நிறுவனர்கள் மற்றும் அந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சிறப்பாக திரு பெர்க்மான்ஸ் அவருடைய ஆசிரியருடைய அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய வாழ்வில் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று இத்திருப்பலில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இத்திருப்பலியில் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலில் மன்றாடுவோம். இத்திருப்பலில் தகுதியானோடு பங்கேற்க தடையாற்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையுமே ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, அங்கு நிற்கின்றவர்கள் இடம் இருக்கின்ற இடத்திலே அமர்ந்து கொள்ளலாம். நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்க வேண்டாம். இருக்கின்ற இடத்திலே அமர்ந்து திருப்பலியை பங்கேற்க அன்போடு வேண்டுகின்றேன். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகள், பாவங்கள், பலகீனங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நம்முடைய குற்றங்குறைகள், பாவங்கள், பலகீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக.
இறைவா, உமது பெயரின் அதிமிகு மாட்சியை பரப்ப உமது திருஅவையில் புனித அந்தோன், புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 31, அதிகாரம் 11, இறை வசனம் 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்காக பொருள் வசதி தம்மிடம் இருக்கின்றதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமைகளை எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொன் வேண்டும், பொருள் வேண்டும், நிலம் வேண்டும், இடம் வேண்டும், இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவைகள் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது.
தேவைகள் பல நேரத்தில் பேராசைகளாக கூட மாறிவிடுகிறது. கடவுளை தேடி செல்லுகிற இடத்தில், கடவுளை காண்கிற இடத்தில், கடவுளை வணங்குகிற இடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லி கடவுளையே வெறுப்படைய செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய தேவைகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, கடவுளே இந்த கோயிலில் இன்னைக்கு என்னை வந்து உட்கார வச்சிருக்கிறீரே அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்றதை விட, அந்த சுரூபத்தை பார்த்த உடனே நாம் வணங்கக்கூடிய அந்த சுரூபத்திலிருந்து, கண்களிலிருந்து நாம் கண்ணீரை வர வைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய தேவைகளை கொட்டி தீர்ப்போம். கோயிலுக்கு போன உடனே நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேவைகளாக மட்டுமே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தேவைகளை சொல்லி 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 கடவுளை வெறுப்பேற்றி கொண்டே இருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் நிறைவடைந்த மனத்தோடு இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருந்திருக்கிறோமா? கடவுளே, இதுவரை நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் போதும், நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு தடவை நம்ம கோயிலில் போய் ஜெபம் பண்ணியிருப்போமா? அது ரொம்ப குறைவு. எல்லா நேரத்திலும் தேவைகளுக்காக மட்டுமே இறைவனை தேடுகிற விசுவாசிகளாக, நம்பிக்கையாளர்களாக நாம் மாறி போய்விட்டோம். தேவை இருந்தால் இறைவனை தேடுவோம், தேவை இல்லை என்றால் அந்த இறைவனே தேவையில்லை என்று நினைப்போம். இந்த காலகட்டத்தில் தான் நாமளும் நகர்ந்து ஊர்ந்து போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு தேவைகளை கடவுள்கிட்ட சொல்லியிருப்போம். என்னைக்காவது ஒரு தடவை அந்த கடவுளை பார்த்து, அந்த இன்னாசியாரை பார்த்து, அந்த தூய கன்னிமரியாளை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருப்போமா? எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னு லட்சக்கணக்கான தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்து சொன்னா, என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே உமக்கு என்ன வேணும், அந்தோணியாரே உமக்கு என்ன வேணும், இன்னாசியாரே உமக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டிருப்போமா? ஒரு நாள் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு. நாம கொடுத்து அவங்களுக்கு எதுவுமே நிறைய வேண்டிய தேவை இல்லை அப்படி நாம நினைச்சு அந்த நம்முடைய தேவைகளை அப்படி சரி கட்டிக்கிடுவோம். ஆனால் கடவுளுக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கிறது, இன்னாசியாருக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கிறது, தூய அன்னை மரியாளுக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கிறது. அதை நம்மால் மட்டும்தான் நிவர்த்தி செய்ய முடியும், சரி செய்ய முடியும். இதை உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய திருவிழா தான் நாம் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய தூய இன்னாசியாருடைய பெருவிழா. இன்னாசியாருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் நிறைய இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு இருந்தார். அது என்ன தேவை? அவருக்கு அதிகாரம் வேண்டும், அதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு செல்ல வேண்டும். பல்வேறு நபர்களை கொன்றால், பல்வேறு நபர்களுடைய வாழ்வை இல்லாமல் ஆக்கினால் அவர் அதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு செல்ல முடியும். படைபலம், ஆழ்பலம், பணபலம், அதிகார பலம் எல்லாம் இருந்தது. ஆனால் திருப்தி அடையாத இன்னாசியார் அதிலிருந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். ஆனால் காலம் மாறுகிறது, எப்பொழுதும் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை இன்னாசியாருடைய வாழ்வில் இறைவன் எடுத்துரைக்க விரும்பினார். அதுவரை வாழ்வினுடைய புகழின் உச்சிக்கு இருந்த இன்னாசியார் ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாமல் முடமாக்கப்படுகிறார். அப்பொழுதுதான் இன்னாசியார் அது வரைக்கும் எனக்கு இது வேணும், இது வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், அதிகாரம் வேணும், பலம் வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்ட இன்னாசியார் அப்பொழுதுதான் கடவுளை பார்த்து கேட்கிறார், உமக்கு என்ன வேணும்? என்னை தடுத்தால் கொண்டு இருக்கக்கூடிய கடவுளே உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இறைவன் அவர்கிட்ட நீ வச்சிருக்கக்கூடிய ஆயுதத்தை கொடு, நீ வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கியை கொடு, யாரையெல்லாம் வெட்டி சாய்த்தாயோ அந்த வாளை கொடு அப்படி கேட்கல. இறைவன் இன்னாசியாரிடம் கேட்டது உன்னை எனக்கு நீ கொடு என்று கேட்கிறார். இன்னாசியார் மறுப்பேதும் சொல்லாமல் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். அதிலிருந்து வெளிப்பட்டதுதான் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக என்னை நான் ஒப்படைக்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய திருக்கரங்களில் இன்னாசியார் ஒப்படைக்கிறார். என்ன ஒரு அழகான வாழ்விற்கான சிந்தனை பாருங்கள்.
தூய இன்னாசியாருடைய வாழ்வு இறைவனுடைய மகிமைக்காக மட்டுமே என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய இன்னாசியார் இந்த செய்தியை இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்துமே இரண்டாம் தரமானது. இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்துமே கடவுளுடைய படைப்புகள். கடவுள்தான் முதன்மையானவர், கடவுள்தான் படைப்பாளி, கடவுள்தான் எல்லாவற்றினுடைய காரண கருத்தா. இந்த உண்மையை உணர்கின்ற பொழுதுதான் தூய இன்னாசியார் எல்லாம் அவருடைய அதிமிகு மகிமைக்காக என்ற வாக்கு தத்துவத்தை பெற்றவராக வாழ்ந்து காட்ட முயற்சி செய்கிறார். எனவே அவருடைய வாழ்நாளினுடைய பிற்பகுதி முழுவதும் இறைவனுடைய மகிமையை எடுத்துரைப்பதற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேறு பெற்ற பிள்ளைகளாகிய நாம் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக வாழ வேண்டும். இறைவன் இன்றைக்கு நம்மிடம் அதைத்தான் கேட்கிறார். நீ எனது மகிமையை விளங்கச் செய்ய உனது வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். எது செய்தாலும் இறைவனுக்காக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் இறைவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். எதை பேசினாலும் இறைவனுடைய மகிமைக்காக பேச வேண்டும். எனது மகிமைக்காக அல்ல, எனது ஆற்றலுக்காக அல்ல, எனது வீண் பெருமைக்காக அல்ல, எனது சுயநலத்திற்காக அல்ல, இறைவனுடைய மகிமைக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இன்னாசியார் இந்த நாளில் நமக்கு ஒரு தூண்டுதலை விடுக்கிறார். நாமும் நமது அனுதின வாழ்வில் நம்முடைய தேவைகளை பெருக்கிக் கொள்கிறவர்களாக இல்லாமல் இறைவனுடைய மகிமைக்காக சிந்தனை சொல் செயலில் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளிடம் மன்றாடுவோம். இயலாமைகள், தவறுகள், குறைகளுக்காக மனம் வருந்துவோம். சிந்தனை சொல் செயல்களில் இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் எந்திரிங்க ஒரு தடவை. இடம் எல்லாருக்கும் போதுமானதாக இருக்கு. வெளியில் மழை இல்லை, முன்னால் நின்றுட்டு இருக்கவங்களும் நிறைய சேர் இருக்கு, சேரை பயன்படுத்திக்கிடலாம். கடவுள் நல்ல சூழ்நிலை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையை வெளிக்காட்டுவதற்கு சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கிற இந்த வேளையில் இதோ நம் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இறை தந்தை ஏற்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவன் நமக்கு அருள் வளங்களை, ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிய நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். மாசின்மையின் ஊற்றாகிய இறைவா, திருச்சபையை வழிநடத்தும்
திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்ப தூய ஆவியானவரின் துணையை வேண்டி புனித லோயலா இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் காண நல்வழி நடத்தும் இறைவா, இவ்வுலகில் அமைதியான ஆட்சி நடைபெறும். அதிகாரம் படைத்தோர் தனக்கு கீழ் உள்ள மக்களின் நலன்களை காக்கவும் போரில்லா உலகத்தை காண வேண்டும் என்று புனித லோயாலா இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்பாதைக்கு ஒளியாக விளங்கும் இறைவா, தூய லோயோலா இஞ்ஞாசியாரின் திருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் லோயோலா பப்ளிகேஷனை உம் திருப்பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளை ஆசீர்வதிக்கவும், லோயோலா பப்ளிகேஷன் நூல்களை வாங்கி படிக்கும் மாணவ மாணவிகள் உயர் மதிப்பெண்கள் பெறவும், இவர்களுக்கு உதவி புரியும் ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள், அச்சகத்தார்கள், பணியாளர்கள் அனைவரின் உடல் உள்ள நல்ல ஆன்ம நலத்திற்காகவும் புனித லோயோலா இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பாய் விளங்கும் இறைவா, புனித லோயோலா இஞ்ஞாசியார் திருவிழாவில் பங்கேற்று ஆசை பெற வந்திருக்கும் இறை மக்கள், அவர் தம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நல்ல சுகமும் மன அமைதியும் தர வேண்டும் என்று புனித லோயோலா இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்னும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு இந்த புனிதமான வேளையில் எடுத்துரைப்போம். சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே நாம் நினைகூர்ந்து ஜெபிக்க அனைத்து குடும்பங்களையும் கருத்துக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக சிறப்பாக இந்த தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த அருமையான ஆன்மீக கட்டிடங்களை, பணிகளை அமைத்து, ஆலயம் அமைத்து இறைவனுடைய வல்லமையான பிரசன்னத்தை, அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த உன்னதமான நோக்கத்தோடு செயல்படுத்துகின்ற ஆசிரியர் திருமிகு பெர்க்மான்ஸ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர்கள் எடுக்கிற முயற்சி, உழைப்பு அனைத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். சிறப்பாக அவருடைய இல்லத்திலே நடைபெற இருக்கின்ற மகனுடைய திருமண காரியத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அதற்காக அவர்கள் மேற்கொள்ளுகின்ற அனைத்து முயற்சி, உழைப்பு, பயணங்களில் இறைவனுடைய அருள்கரமும் புனிதருடைய பரிந்துரையும் நிறைவாக இருக்கும்படியாக மன்றாடுவோம். இன்னும் இந்த நாளிலே பல்வேறு இடங்களில் இருந்து புனித லோயோலா இஞ்ஞாசியாருடைய விழாவை கொண்டாட மகிழ்வோடு நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இறைவன் நிறைவாக ஏற்று ஆசீர்வதிக்கவும், புனிதருடைய வல்லமையான பரிந்துரை பாதுகாவல் நிறைவாக இருக்கவும், ஒவ்வொருவரும் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக இந்த உலக வாழ்விலே வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த, அயலாரோடு நட்புறவோடு அயலாருக்கு தங்களால் முடிந்த நன்மைகளை செய்து வாழ தூய ஆவியின் ஆற்றல் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இதோமுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்து எம்பிய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களையும் நிறைவாக ஏற்று ஆசீர்வதிப்பீராக. இதோ புனித இஞ்ஞாசியாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய மேலான பரிந்துரை பாதுகாவலை பெற்று இறை அனுபவத்திலும் சகோதர வாஞ்சையிலும் நாங்கள் மென்மேலும் உயர்ந்து உமக்கு மகிமை சேர்க்க அருள் புரியும். இதோ இன்றைய நாளிலே இந்த இடத்தில் வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் கருத்துக்களையும் நீர் நிறைவாக ஏற்று ஆசீர்வதித்து அருள்பாலிக்கும்படியாய் இந்த நாட்களில் எங்களுக்கு நல்ல மழையை பொழிந்து மக்கள் விவசாயத்தில் அருள் பொருள் வாழ்வில் உயரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான
கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சு மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியானது எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாங்க. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் மறைபொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பாடுபட அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களுக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலரான புனித இன்னாசியார், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியார்களாகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆண்டின் சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபோதும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரள். கனிவுள்ள தந்தையே, இன்னும் சிறந்திருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். அன்பு தந்தையே, சிறப்பாக இந்த நாளில் இதோ இந்த இடத்தில் குழுமி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரை பார்த்து ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அவரை நிறைவாக ஆசீர்வதி. லோயலா இஞ்ஞாசியாரை போல இறைவன் மீது முகம் பற்று கொண்டவர்களாக இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறாக. இதோ இந்த இடத்தில் சிறப்பாக திரு பெர்க்மான்ஸ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரை பார்த்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதி. அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், கருத்துக்கள் ஒருமை ஆசீர்வதிப்பார்கள். லோயலா பப்ளிகேஷன் செயல்படுகின்ற நிறுவனங்கள், உறுப்பினர்கள், இன்னும் அதனால் பலம் பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் முடிவோடு பாதுகாத்து வழிநடத்தும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், துன்பங்கள், நோய் நொடிகள், கடன் தொல்லைகள், குடிநோய்கள், பாவ பழக்க வழக்கங்கள், அலகையினுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இதோ இந்த புனிதமான வேளையிலே அமைதியை இறைவன் தரும்படியாக மன்றாடுவோம். உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று தம் சீடர்களுக்கு மொழிந்த ஆண்டவரிடம் இதோ இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களிலும் சமூகத்திலும் திரு அவையிலும் நாட்டிலும் இன்னும் உலகிலே போர் நடைபெறுகின்ற நாடுகளில் இடங்களில் நிலைத்த அமைதியை தரும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், நாங்கள் வாழும் இல்லங்களிலும், எங்கள் ஊரிலும் உலகிலும் நிலையான நிறைவான அமைதியும் ஒற்றுமையும் நந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்று இவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காற்று நிலை வாழ்வளிப்பதாக.
அன்பார்ந்தவர்கள், இப்பொழுது நடக்கிற நற்கருணை திருவிருந்திலே தங்களை தகுதியான முறையில் தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்கும்படியாகவும் ஏனையோர் அமைதியாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செந்தமிழ்
அன்பார்ந்த இறை மக்களே, ஓரளவு இறைவனுடைய திரு இறக்கத்தால் மழை வந்துவிடுமே என்று பயந்திருந்தோம். ஒரு தீர்த்தம் தெளித்தார் போல் ஒரு சிறு மழையை தூறல்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து இந்த புனித இன்யாசியார் திருவிழா சிறப்பாக நடந்தேறிமைக்கு புனித இன்யாசியாருக்கும் திருஹிருதய ஆண்டவருக்கும் முதலில் நான் நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக சப்பரம் மந்திரித்த நமது ரெங்கசமுத்திரம் தந்தை அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். திருப்பலியில் அருமையான முன்னுரை கொடுத்த துரைசாமியாரும் தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அருமையாக பூசை வைத்த சிதம்பராபுரம் பங்குத்தந்தை நம்முடைய மூத்த தந்தை அவர்களுக்கு மிகுந்த நன்றி கூறுகிறேன். அதைத் தொடர்ந்து எங்கள் பங்கின் பழைய பங்கு தந்தையும் ரெங்கசமுத்திரத்தின் பழைய பங்கு தந்தையும் தற்பொழுது புனித சோசப் கல்வியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி ஆகிய இரு நிறுவனங்களையும் செயலராக இருந்து பண்போடு நடத்தி வருகின்ற தந்தை செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக துரைசாமியாபுரம் கார்மல் மட இரு அருள் தந்தைகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். முதல்வதாக அருள் தந்தை அடுத்ததாக நமது ஊர் எங்களுடைய திருவிழாவாக இருப்பதால் ஊர் தலைவர்களை நான் அழைக்கிறேன். தயவுசெய்து ஊர் தலைவர்கள் வந்திருந்தால் ஏற்கனவே அழைப்பு கொடுத்தோம், தயவுசெய்து முன் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊர் தலைவர்கள் வாங்கப்பா. ஊர் தலைவர்களை நமது பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஊர் தலைவர் இதற்கடுத்து நமது வேலாயுதபுரம் பங்குத்தந்தை அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கூற கடமைப்படுகிறேன். ஏனென்றால் இங்கு நடக்கக்கூடிய 12 மாத பூஜைகளிலும் எந்தவித மனம் கோணாமல் வந்து அருமையாக திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை ஆற்றி தந்து படிப்படியாக அந்த வளர்ச்சிக்கு கொண்டு வருகின்ற வேலாயுதபுரம் பங்குத்தந்தை அருள் தந்தை எட்வின் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் பப்ளிகேஷன் சார்பாக மிகுந்த நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக 12 மாதமாக தொடர்ந்து திருப்பலிக்கு வந்து குறிப்பாக 13 திருப்பலிகள், அதில் 10 திருப்பலிகளுக்கு பாடற்குழுவை வழிநடத்திய நண்பர் அருள் திரு ராஜ் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அருள் சார் அவர்களுக்கு நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி ஒரு ஆடை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சார். அடுத்ததாக இன்றைய தேர்பவனிக்கு பாடல் பாடியும் அருமையாக இந்த பாடற்குழுவை வழிநடத்திய நண்பர் திரு ஆல்பர்ட் சார் அவர்களுக்கு நான் பொன்னாடை போர்த்துகிறேன். சார் வாங்க சார். அடுத்ததாக திருச்செல்வி கன்னியர்களை நான் நன்றியோடு நினைக்கிறேன். சிஸ்டர் நீங்கள் அங்கேயே இருங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு துண்டு தருவார்கள். திருச்செல்வி கன்னியர்கள், சிதம்பராபுரம் கன்னியர்கள், ரெங்கசமுத்திரம் கன்னியர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அடுத்து இங்கே நடக்கக்கூடிய அனைத்து பூசைகளுக்குமே பூசை தொடங்குவதற்கு முன்னால் செவஞ்சொல்லி ஆரம்பிக்கின்ற நமது உபதேசியார் ஆரோக்கியம் அவர்களுக்கு நன்றி. எப்பா உனக்கு ஒரு துண்டு போர்த்துக்கிறோம் பாப்பா. அடுத்ததாக மிகுந்த ஆர்வத்தோடு பீட உதவி செய்கின்ற 10 சிறுவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அவர்களுக்கு அடுத்து அவளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சட்டை கொடுக்கப்படும். ஒவ்வொரு மாதமும் திருப்பலிக்கு உதவி செய்யும் திரு பிச்சுமணி, திரு அருளானந்தம் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த ரத பவனியில் இழுத்து வர உதவிய திரு பிச்சுமணி, திரு மஞ்சு ஆகியோரின் குழுவினருக்கு நான் சிறப்பாக நன்றி கூறுகிறேன். லோயலா எல்சியத்தை மேற்பார்வையிடும் திரு ஆரோக்கியம் அவர்களுக்கு நன்றி. லூவனா பெர்க்மாஸ் அவர்களுக்கு நன்றி. ஒளிவொளி அமைத்து தரும் தலவாய்வரம் நண்பருக்கும் நன்றி. மின்சார மேலாண்மை செய்ய திரு சதீஷுக்கும் நன்றி. ஒவ்வொரு மாதமும் கள்ளியூர், சரவணாபுரம், தலவாயபுரம், துளச்சாமியாபுரம், மேல கிருஷ்ணகுளத்திலிருந்து அழைத்து வரும் நபர்களுக்கு நன்றி. குறிப்பாக இன்று நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். திரு ரெங்கசமுத்திரத்திலிருந்து 3 பசுக்களில் வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி சிதம்பராபுரத்திலிருந்தும் 3 வேன்களில் வந்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்த அங்குள்ள பங்குத்தந்தைக்கும் ஆசிரியர் நம்ம டிஎஸ்பி சோசப் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அதேபோல் சிதம்பராபுரம் பங்குத்தந்தைகளுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது திரு டிஎஸ்பி சோசப் சார் அவர்களை அன்போடு நான் இங்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு எங்களுடைய பங்குத்தந்தை அவர்கள் ஒரு பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்ததாக நான் இங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுப்போம் என்று சொல்லியிருந்தோம். கடந்த ஆண்டும் கொடுத்தோம். இந்த ஆண்டு நமது பங்குத்தந்தை அவர்கள் முதல் 6 பேருக்கு மட்டும் கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு பூசை முடிந்து சாப்பாடு முடிந்தவுடன் நீங்கள் இங்கே என்ன வாங்கி கொண்டு உங்கள் பெற்றோரோடு வந்து வாங்கினா தான் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். சரியா? அதனால் இப்பொழுது ரோஹித் வேலாயுதபுரம், ரோஹித் ராகுல் வேலாயுதபுரம், கெபின் வேலாயுதபுரம், கௌசல்யா சரவணாபுரம், சுபாசினி தலவாய்புரம், அன்னை மரியா கள்ளியூர். வாங்க வந்தால் வாங்கிக்கிடுங்க. மற்றவர்கள் சாப்பாடு முடிந்தவுடன் இங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம். மிக முக்கிய அறிவிப்பு, இதை கொஞ்சம் கவனிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் 3வது சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். செப்டம்பர் மாதம் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழா மாதம் என்பதால் இவ்வாண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது ஆயரும் மதுரை உயர் மறைமாவட்ட பேராயராக பொறுப்பேற்க உள்ள
மேதகு ஆண்டகை அந்தோணிசாமி அவர்கள் தலைமையில் ரத பவனியும் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நடைபெறும். இயேசுவின் திருச்சிலுவை ஆலயம் மற்றும் இயேசுவின் திருப்பாடுகளின் ஆலயத்தில் திருவிவிலியம் எழுதிய புனித மத்தேயு, புனித மார்க்கு, புனித லூக்காஸ், புனித அள்ளப்பர் ஆகியோரின் 6 அடி உயரம் கொண்ட திருச்சுருவங்கள் ஆயர் அவர்களால் புனிதப்படுத்தப்படும். அடுத்த மாதம் முதல் மிக முக்கிய அறிவிப்பு, அடுத்த மாதம் முதல் நடைபெறுகின்ற திருப்பலியில் ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 7 மாதங்களில் வருகின்ற மாணவர்களுக்கு மட்டுமே வருகை பதிவேடு எடுக்கப்படும். இதில் 4 மாத திருப்பலிக்கு வந்திருந்தால் மட்டுமே கல்வி உதவித்தொகை வழங்க பரிசீலிக்கப்படும். அதற்கு கீழ் வந்தவர்களுக்கு பரிசீலிக்கப்பட மாட்டாது. 7 மாதமும் வந்தால் 50% உதவித்தொகை உங்களுக்கு கட்டாயம் வழங்கப்படும். ஜூலை, செப்டம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்கள் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவதால் இம்மாதங்களில் வருகை பதிவேடு எடுக்கப்பட மாட்டாது. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ஊர் பெரியவர்களுக்கும் அழைத்து வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் அருள் தந்தை 5 பேருக்கும் நான் உண்மையிலேயே மிகுந்த நன்றி கூறுகிறேன். இந்த ஆலயம் உண்மையிலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தை மந்திரிக்கும் பொழுது அருள் தந்தை அந்தோணிராஜ் இன்னைக்கு பூசை வைத்த தந்தை அவர்கள் சொன்னார்கள், இது பெரிய பேராலயம் மாதிரி இருக்கிறது சார் அப்படின்னு சொன்னார்கள். உண்மைதான் ஃபாதர். இந்த ஆலயத்துக்கு இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்தால் பாளையங்கோட்டை சபரியார் பேராலயத்தில் கூட கிடையாது. அவ்வளவு பொருள்கள் இங்கே இருக்கிறது, அவ்வளவு சுருவங்கள் இருக்கிறது, அவ்வளவு ரதங்கள் இருக்கிறது. இதெல்லாம் என்னால் வந்தது கிடையாது. இன்று நீங்கள் போட்டி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் பாப்பரசர் போடக்கூடிய கலர் ஆயுதங்கள். அந்த அப்படிப்பட்ட ஆயுதங்களை நான் உங்கள் பூசையில் போட்டு மக்கள் எல்லோரும் அதை ஆர்வத்தோடு பார்த்து பக்தியில் பரவசப்பட வேண்டும், ஆண்டவரும் ஒன்றிக்க வேண்டும் என்ற ஆசையில் மிகுந்த பண செலவு செய்து நான் செய்திருக்கிறேன். இதெல்லாம் என்னோட பணம் இருக்கிறது அப்படிங்கிறலாம் கிடையாது. உங்களை மக்களை என்னால் முடிந்த அளவு கிறிஸ்தவத்தில் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சிறிய ஒரு ஆசையில் நான் செய்கிறேன். இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற நமது ஆயர் தற்பொழுது பேராயராக பொறுப்பேற்க உள்ளார்கள். அவர்களை போன திங்கட்கிழமை நாம் பார்த்து இதை பற்றி எல்லாம் பேசுகிறேன். நன்றாக செய்யுங்கள் பெருமான். நான் ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில் இருந்தாலும் உங்களுடைய திருவிழாவுக்கு நான் தான் வந்து தலைமையேற்று திருப்பலி நடத்துவேன். உங்களுக்கு ஆயர் வந்தாலும் நான் தான் வருவேன் அப்படி என்று எனக்கு உறுதி சொல்லியிருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அவர்களே வருகிறார்கள். எல்லா மக்களும் வரும்போது வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது மகன் திருமண விழா வருகிறது செப்டம்பர் 23ஆம் தேதி. இதில் முடிந்தவர்கள் தயவு செய்து வரும்படி உங்களை அன்போடு இப்பொழுதே உங்களை தாழ்மையோடு அழைக்கிறேன். தந்தை அவர்களுக்கு எல்லா தந்தைகளுக்கும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். திருப்பலி முடிந்தவுடன் எல்லோருக்கும் இனிய ஆசையார் பரிசு கொடுக்கப்படும். சின்ன 12ஆம் வரைக்கும் உள்ளவங்களுக்கெல்லாம் துண்டு கொடுக்கப்படும். அதற்கு மேல் உள்ள பெண்களுக்கு சேலை கொடுக்கப்படும். ஆண்களுக்கு எல்லாம் சாரம் கொடுக்கப்படும். அதனால் அந்த வழியில் தான் போகணும். கிழக்க இருக்கிறவங்களாம் மேற்க உங்களை போக சொல்லிடுவாங்க. இங்கே வெளியே போக போக உள்ளே வரணும். நீங்கள் வாங்காதவர்கள் வாங்கிட்டு அப்படி செல்ல வேண்டும். அப்படியே அமைந்திருக்க வேண்டும். யாரும் எந்திக்கக்கூடாது. தயவு செய்து இதை ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் இருக்கிறது. வெறுங்கையோடு உங்களை நாங்கள் அனுப்பவே மாட்டோம். ஒருவேளை இல்லை என்றால் கூட கையில் காசு கொடுத்து அனுப்புவோம். அதனால் எல்லோருக்கும் புனித இஞ்ஞாசியார் உங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவார். அதனால் பொறுமையாக இருந்து நீங்கள் வாங்கி கொண்டு அங்கே சாப்பாடு இருக்கிறது, அங்கே சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பாடற் குழுவினர் மற்றும் மிக முக்கியமான ஊர் தலைவர்களுக்கெல்லாம் தனியாக சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கே நீங்கள் சாப்பிட செல்லுங்கள், மற்றவர்கள் அங்கே செல்ல வேண்டாம். அதனால் இப்போ எல்லோரும் எந்திருந்து ஒரு பாரா திரு இருதய ஆண்டவர் எல்லாம் உமக்க என்ற பாடலை பாடி தந்தை அவர்கள் இந்த பூசையை முடிப்பார்கள். வந்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. மறுபடியும் இந்த அருமையான சூழ்நிலையை இறைவன் கொடுத்த திருச்சிலுவை நாதருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி.
பரிசுத்தமான சேஷம் திரு இருதயமே எங்கள் மிகவும் பரிசுத்தமான சேஷம் திரு இருதயமே பரிசுத்தமான சேஷம் திரு இருதயமே ஞாசியாரே திருச்சிலுவை அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே விண்ணகத்தை இந்த மண்ணகத்தில் காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக இந்த இடம் விளங்குகிறது. நம்முடைய ஆசிரியர் திருமிகு பெர்க்மான்ஸ் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அருள் பொருள் கொடைகளை அவர் மக்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த உன்னதமான நோக்கத்தோடு இந்த இடத்திலே இவ்வளவு பெரிய அருமையான ஆலயம், இங்கிருக்கின்ற ஒவ்வொரு சுருவங்களையும் படங்களையும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தெய்வீக தன்மையிலே எழுகின்றன. இங்கு நடக்கின்ற இந்த திருப்பலி பாடல்கள், இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் நம்மை விண்ணகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை தருகின்றன. எனவே ஆசிரியர் திருமிகு பெர்க்மான்ஸ் அவர்களுக்கு இறைவன் இன்னும் நிறைந்த ஆசிரியரை, அருளை, பொருளை, நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்தை பொழிய நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அதிமிகு மகிமைக்காக வாழ செயல்பட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மிகவும் பரிசுத்தமான சேதமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மிகவும் பரிசுத்தமான சேஷந்திருதயமே மிகவும் பரிசுத்தமான சேஷந்திருதயமே குருசுமலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சல்லப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக அருமையாக நம்முடைய அன்பு தந்தை அந்துண்டாச்சர் சொன்னது போல விண்ணகமே மண்ணகத்தில் இறங்கி வந்தது போல அருமையான ஒரு இடமாக தந்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு தான் முதலாக வந்திருக்கிறேன். இத்தகைய இடத்தை காண்பதற்கும் இறைவனை பெறுவதற்கும் புனிதர்கள் வழியாக இறைவனை ஆராதரிக்கும் மகிமை பெறுவதற்கும் அருமையான வாய்ப்பு தந்த எல்லா இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை தந்த அன்பு சார் பெருமாள் அவர்களுக்கு நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ரெங்கு சமுத்திரத்தின் பங்கு மக்கள் சார்பாக மற்றும் பங்கு இணை மக்கள் சார்பாக பொன்னாடி போட்டு அன்பு அம்மா நீங்கள் வாங்க. அம்மா வாங்க. பங்கு தந்தை என்ற முறையிலே அன்பு சார் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் நாங்கள் அன்பு சார் எங்களுடைய சபை தலைவர் திரு TS ஜோசப் அவர்களும் இணைந்து இந்த பொன்னாடி போட்டு அன்பை தெரிவித்துக் கொள்ள வருவோம். எல்லாரும் அப்படியே அமருங்கள்.